வணக்கம் தோழர்களே, அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. ஸோ அவரவர் வழக்கப்படி, பாரம்பரியப்படி, கலாச்சாரப்படி நம்ம பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருப்போம். நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் இருக்கோம். எங்கள் பகுதியில் பொங்கல் கொண்டாடும் போது இந்த 4 பொருளை முக்கியமாக வைப்போம். இதை இந்த மஞ்சள் வைப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் பூ இருக்கும். அந்த பூ ஆவாரம் பூ. அந்த ஆவாரம் பூவுக்கு அப்புறம் நாங்கள் அதிகம் வைக்கக்கூடிய பொருள் பனங்கிழங்கு. பனங்கிழங்கும் வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பூச்செடின்னு சொல்லுவாங்க, சிறுக்கன் பூவும் வச்சுருப்போம். ஸோ ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு நடைமுறை இருக்கும். ஸோ உங்கள் பகுதியில் என்னெல்லாம் வச்சு வழிபடுங்க என்பது எங்களுக்கு உங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் தெரிவிக்கலாம். தமிழோட கலாச்சாரத்தில் இந்த பனைமரமும் சார்ந்திருக்கு. நம்முடைய மாநிலத்தின் அங்கீகார மரம் பனைமரம். ஸோ அந்த பனைமரத்துல கிடைக்கக்கூடிய பனங்கிழங்கு நம்ம பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வச்சு கொண்டாடுறோம். பொதுவாக எல்லா கிழங்குகளும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் இந்த பனங்கிழங்கு மட்டும்தான் மார்கழி மாதமும் தை மாதமும் கிடைக்கும். அதுதான் இந்த பனங்கிழங்கு இருக்கிற ஒரு முக்கிய தத்துவம். ஏன்னா அந்த பனங்கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி இருக்குது. அந்த மாவு சத்து இருக்கிறதால நம்ம ஒரு சாதாரண விவசாயி அதை சாப்பிடும்போது அவருக்கு நிறைய எனர்ஜி கிடைச்சி நன்றாக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. பொங்கல் விழாவை நம்ம இயற்கையை வணங்குறோம். குறிப்பாக இன்னைக்கு நம்ம சூரியனை வணங்குறோம். ஆனால் சூரிய சக்தி என்பது மிக மிக முக்கியம். எல்லா உயிரினங்களுக்கும், அது கால்நடையாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், சிறுதானியங்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், நமக்கும் கண்டிப்பாக சூரிய சக்தி தேவை. இந்த சூரிய சக்தி இருந்தால் தான் நம்ம இன்னைக்கு நன்றாக வாழ முடியும். எல்லாமே நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து வெயில் அதிகம் இல்லை, மேகமூட்டமாகவும் இருந்துச்சு. நேற்றெல்லாம் ராத்திரி கொஞ்சம் மழைத்தூறல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு சூரிய சக்தி தேவை. அதனால தான் நமக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு பொருளை இயற்கை வச்சு வழிபடுறோம். அது சூரிய சக்தி இருந்தால் தான் உணவு உற்பத்தி செய்ய முடியும். நம்முடைய பசியை போக்க வேண்டும். நம்ம உடல் நலத்துக்கும் கண்டிப்பாக ஒரு சில மணித்துளிகள் சூரிய வெளிச்சத்தில் தான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். பொங்கல் பண்டிகை நம்ம ஒரு இயற்கைக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த இயற்கை தான் நமக்கு உணவு அளிக்குது, காற்று அளிக்குது, மழை கொடுக்கு, எல்லாமே கொடுக்குது. ஸோ இந்த இயற்கை வச்சு செய்யறதில் அதுக்கு நம்ம இன்னைக்கு அதுக்கு நன்றி கடன் செலுத்துகிறோம். அதை நம்ம கொண்டாடுறோம். எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா அந்த தேங்க்ஸ் டேங்கை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மரபுபடி, பழக்க வழக்கங்கள்படி என்னென்னலாம் பொருள் உற்பத்தி ஆகுதோ அதை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் நம்ம ஊரில் என்னெல்லாம் விளைஞ்சிருக்கு அதுக்கேற்ற உணவு தானியங்கள் வகைகளை வச்சு நம்ம இன்னைக்கு இயற்கையை வழிபடுறோம். அனைவரும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வலிமை பெற வேண்டும், வறுமை ஒழிய வேண்டும் என்று கேட்டு அனைத்து நெஞ்சங்களுக்கு எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.